நலமோடு வாழ்வோம் வளமோடு வாழ்வோம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது மக்கள் மருத்துவம் வலையொலி தொலைக்காட்சி. இயற்கை மருத்துவம் மற்றும் மாற்று மருத்துவ நிபுணர் மருத்துவர் இளந்தமிழன் இப்ராஹிம் பேசுகிறேன். என்னுடைய பழைய வீடியோ புதிய வீடியோ எல்லாத்தையும் பார்க்கணும்னா கீழே இருக்கிற பெல் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அழுத்துங்க. ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம தமிழ் பாரம்பரிய மருத்துவங்களை எல்லாருக்கும் சேர்க்கறதுக்காக செய்யப்படுற தொலைக்காட்சி. அதனால் உங்களுடைய ஆதரவு கொடுங்க. இப்போ நம்ம பார்க்குற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹெர்பலில் டை, அதாவது மூலிகையில் முடியை வந்து எப்படி கருமையாக்குறது அப்படின்ட்டு. ஏன்னா இன்னைக்கு காலகட்டங்களில் நிறைய முடியை கருமையாக்கிறதுக்கு நிறையா பண்ணுறாங்க. அது எல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய பக்க விளைவு பின்விளைவுகள் நிறைய இருக்குது. ஆனால் முழுக்க முழுக்க மூலிகைகள், அதாவது பார்த்திங்கன்னா கருப்பவுரி, கரிசலாங்கண்ணி, அதே மாதிரி நெல்லி, செம்பருத்தி, மருதானை, அந்த மாதிரி நிறைய மூலிகைகள், அதோட சேர்த்து இன்னும் சில மூலிகைகள் கலந்து மூலிகை, அந்த மூலிகையில் வந்து டை வந்து தயாரிச்சிருக்கிறாங்க. இது ஒரு குடிசை தொழில் தான், ஒரு கிராம பகுதிகளில் செய்கிறாங்க. இப்போ அது வாங்கி நான் வந்து பரிசோதனை பண்ணி பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்போ நம்ம அந்த மாதிரி ஹெர்பல் டை பயன்படுத்தினால தலையில் வந்து ரத்த ஓட்டம் பாதிக்கப்படுது, முடி கொட்டுறது, தலை சம்மந்தப்பட்ட நரம்பு சம்மந்தப்பட்ட நிறைய பிரச்சனைகள், தூக்கமின்மை, இது மாதிரிலாம் நிறைய வருது. அப்போ இந்த மாதிரி பண்ணும்போது இது வந்து குளிர்ச்சி ப்ளஸ் வந்து நமக்கு முடியை வந்து கருமையாக்கி கொடுக்கும். ஒரு 10 நாளைக்கு இருக்கும். இது பற்றிய விவரங்கள் நம்ம இப்போ எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறது பார்ப்போம். அது வந்து இந்த பொடி தான். அது ஒரு பெரியவங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் போடுற மாதிரி இருக்கும். அதாவது ஆண்கள்னாக்க, பெண்கள் இருந்தால் ஒரு 3-4 ஸ்பூன் போடுற மாதிரி இருக்கும். இப்போ அது எப்படி தயாரிக்கிறது எப்படின்னு நான் அந்த நான் எனக்கு தலைக்கு நான் போட்டு காட்டுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த முழு வீடியோ நீங்கள் பார்த்துட்டு அது வேணும்னா நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். நான் விலை என்ன இடையில இருக்குது, எப்படி அனுப்புகிற விவரங்கள்லாம் சொல்கிறேன். அதனால் இந்த வீடியோ முழுசாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் இது எப்படி தயாரிக்கிற முறை அப்படிங்கிறது புரியும். இப்போ நம்ம இது எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்ப்போம். சுடுதண்ணி போட்டுக்கணும். முதல்ல ஒரு கிளாஸ் 2 கிளாஸ் சுடுதண்ணி போட்டு நல்லா கொதி வர நிலையில் ஆஃப் பண்ணிடணும். அதுக்கு முன்னாடி இந்த பொடியை வந்து ஒரு 2 ஸ்பூன் இந்த பொடியை வந்து கொட்டிக்கணும். இப்போ இதை போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஏறக்குறைய ஒரு 2 ஸ்பூன் இருக்கும். நான் சாம்பிள் வாங்கிட்டு வந்ததுனால நான் அப்படியே கொட்டிட்டேன். ஆனால் நீங்கள் என்கிட்ட 100 கிராம் 50 கிராம் 1/4 கிலோ அந்த மாதிரி எடுத்தீங்கனாலோ, இல்லை உங்களுக்கே இந்த மாதிரி மூலிகை டை கிடைச்சாலும் கூட இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தலாம். ஆனால் இது வந்து ஒரு முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு மூலிகை தான், இதில் ஒன்றும் கிடையாது. இப்போ இந்த தண்ணி எப்படி கலக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா கொதி வந்த சுடு தண்ணியாக இருக்கணும். அந்த தண்ணீர் வந்து நீங்கள் நல்லா பாருங்கள், க்ளோஸில் பாருங்கள் என்ன பண்ணுறேன்னு. இப்போ அதில் வந்து இந்த சுடு தண்ணியை ஊற்றி ஒரு போதுமான அளவுக்கு போட்டு கலந்து வச்சுக்கணும். ஏன்னா நம்ம கையை இதை இப்போ போட முடியாது இல்லையா சுடு தண்ணினால. ஆனால் நம்ம தலையில் டை பண்ணும்போது நம்ம வந்து கையை வைக்கலாம். ஆனால் இப்போ வைக்க முடியாது. அதனால் நம்ம இந்த மாதிரி கலந்து ஒரு 15 நிமிஷம் வைக்கணும். அதுக்கப்புறம் இதை நம்ம தலையில் தேய்ச்சி ஒரு 15 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணணும். அதேமாதிரி இந்த மிக்சிங் வந்து நல்லா மிக்ஸாக வைக்கணும். நல்லா மிக்ஸி ஊறாக வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணணும். பாருங்கள், இப்போது நல்லா சுடுதண்ணி இந்த மாதிரி லங்ஸ் வந்து இந்த மாதிரி ஆமாம் பாருங்கள், இந்த லம்ப் வந்து ஃபார்ம் ஆகக்கூடாது இதில், சரிங்களா? இந்த கட்டிகள் மாதிரி வந்தால் சரிப்படாது. இப்போ இதை நம்ம வந்து ஒரு 15 நிமிஷம் நம்ம வந்து வெயிட் பண்ண போகிறோம். இதோட தொடர்ச்சியை நம்ம அடுத்தது பார்ப்போம். இப்போ நம்ம அந்த டையை பாருங்கள், இந்த மூலிகை கலந்த அந்த டை இதே மாதிரி தான் இப்போ லிக்விடாக இருக்குது. இப்போது 15 நிமிஷம் ஆயிடுச்சு இது. இப்போ நம்ம இது எப்படி தலையில் தேய்க்கிறது அப்படின்றத பார்ப்போம். சும்மா கையிலேயே எடுத்து அப்படியே தலையிலேயே நம்ம தேய்க்கலாம். இதை பாருங்கள், இந்த மாதிரி சும்மா அப்படியே தலையிலே தேய்ச்சிக்க வேண்டியதான். பாருங்கள் எப்படின்ட்டு பாஸ் பண்ணு பாருங்க. இப்போ இந்த மாதிரி தான் தலையில் ஃபுல்லாக தேய்க்கணும். ஒன்றும் பயப்பட வேண்டாம், ஸ்கின்லாம் போடணும்லாம் பயப்பட வேண்டாம். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக நல்லா கைகள் 2யும் கூட பயன்படுத்தலாம். இல்லை ஃபஸ்ட்டு நம்ம தேய்ச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் கைகளை வந்து 2 கையிலையும் தேய்ச்சி விடலாம். துணிகளில் பட்டாலும் பயப்பட வேண்டியதில்லை. துணிகள்லாம் ஒன்றும் கரையெல்லாம் பிடிக்காது. நான் வந்து கொஞ்சம் தண்ணியாக கரைச்சிருக்கேன். ஆனாலும் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப திக்காக இருந்தாலும் ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் இது கஷ்டம். இது அப்போது மீசைக்கும் இப்படி பயன்படுத்திக்கலாம். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே பிளாக்காக இருக்குது. ஆனாலும் பயப்படாமல் நீங்கள் இந்த மாதிரி மீசைகள் எல்லாம் கூட நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த மாதிரி மீசைகளுக்கு தேய்க்கலாம், தலைகளுக்கு தேய்க்கலாம். நீங்கள் இந்த மாதிரி பெண்களாக இருந்தால் கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆண்களாக இருந்தால் எளிமையாக பண்ணிடலாம்.
இப்போ டை தேய்ச்சாச்சு. ஒரு கையெல்லாம் பாருங்கள், ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. இது பட்டாலும் கூட கழுவுனா போயிடும். ஒரு 15 நிமிஷம் கழிச்சு நான் தலையை வாஷ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ பாருங்கள், டை போட்டு 15 நிமிஷம் தலையில் வச்சுருந்தேன். இப்போ அதுக்கப்புறமா நான் குளிச்சிட்டேன். என் ஷர்ட்லேயும் பட்டிருந்தாலும் சின்ன சின்ன துளிகள் பட்டிருந்தது. ஒரு அலசமாக போயிடும். இல்லை ஆனால் நான் இப்போ வீடியோக்காக பண்ணியிருக்கிறேன். மற்றபடி நீங்கள் வீட்டில் வந்து எவ்வளோ ஆடைகளை குறைக்க முடியுமோ குறைச்சிக்கிட்டு நீங்கள் டை பண்ணலாம். நல்லா திக்காகவும் குறைச்சிடக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் கரைச்சிடக்கூடாது. அழகாக அப்படியே தேய்ச்சிட்டு மீசையில் அப்போ வேண்டியிருந்தாலும் தடவை வேண்டியிருந்தாலும் ஆண்கள் அதுலேயும் பயன்படுத்திக்கலாம். பெண்களாக இருந்தால் ஒரு 2 ஸ்பூன் போட்டுங்க. 2ங்கிறத 4ஆக போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லா பயப்பட வேண்டியதில்லை. ரொம்ப நேரம் வச்சாங்கன்னா குளிர்ச்சி தான். ஆனால் அதனால் 15 நிமிஷத்துக்கு மேலே வைக்க வேண்டாம். சில பேர் இல்லை இன்னும் ரொம்ப நேரம் வச்சுக்கிட்டோம்னாக்க ஹெர்பல் தானே ஒன்றும் செய்யாது அப்படின்னு நினைக்க வேண்டாம். குளிர்ச்சி அதனால் 15 நிமிஷம் 20 நிமிஷம் போதும். ஒரு வாரம் வரும். இயற்கை குளியல் குளிக்கிறவங்களுக்கு கூடவும் நாட்கள் கூட வரும். இப்போ பாருங்கள், ஃபுல்லாகவே நல்லா எங்கேயுமே ஸ்கின்ல எங்கேயுமே அந்த டை படலை. எங்கேயுமே எந்த இடத்துலையுமே படலை. மீசையிலையும் பார்த்தா வேறு எங்கேயுமே படாது, கரெக்டாக இருக்கும். அப்போது நம்ம இது வந்து சுற்றுப்புற சூழலையும் நம்ம பாதுகாக்கிற மாதிரி ஆயிடுது. எதுவும் கெமிக்கல் பயன்படுத்தாமல் நம்ம உடல் ஆரோக்கியத்தை ரொம்ப மேம்படுத்திக்கலாம். அதனால் இந்த டை தேவைப்படுறவங்க வந்து உங்கள் பகுதியில் இந்த மாதிரி ஹெர்பல் டை கிடச்சா பயன்படுத்திங்க. ஆனால் இது வந்து முழுக்க ஹெர்பல் டைனால தேவைப்படுறவனை கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் இல்லை ஃபோன் நம்பரில் வாங்க. நான் ஃபோன் எடுக்கலனாலும் வாட்ஸ்அப்பில் வாங்க. நான் உங்களுக்கு அதுக்கான தொகை என்ன கிராம் எப்படி அனுப்புறதுனால நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் என்னுடைய வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். கீழே இருக்கிற பெல் பட்டன், சப்ஸ்கிரைப் பட்டன் 2 அழுத்துங்க. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள்.